Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் சாஃப்ட்டான கோதுமை மாவு. நம்ம வீட்லயே எப்படி அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்ற ப்ரொபோர்ஷன் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது. இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, கூட என்ன சேர்த்து அரைச்சா உங்களுக்கு கடையில நம்ம வாங்குற பாக்கெட் மாவு மாதிரியே சாஃப்ட்டா வரும்னு சொல்ற ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 5 கிலோ பஞ்சாப் கோதுமை தான் எடுத்திருக்கேன். பஞ்சாப் கோதுமை நீங்கள் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணதே வாங்கிக்கோங்க. இது மழை காலமாக இருந்தால் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். வெயில் காலமாக இருந்தால் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு கூட எடுத்துக்கலாம். 5 கிலோ கோதுமாவுக்கு 1 கிலோ ரவை தான் ப்ரொபோர்ஷன். ரவை எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா 5 கிலோ கோதுமை ப்ளஸ் 1 கிலோ ரவையை நம்ம மிஷினில் கொண்டுட்டு போய் அரைக்கிறதுக்கு முன்னாடி சமடத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம தனியாக ரவையை போட்டு கொடுத்தா அவங்க அரைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மில்லில் கொடுத்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஓப்பனாக வச்சு அதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணாமல் கொண்டுட்டு ஒரு பேப்பரில் நல்லா ப்ராடாக இருக்கிற பேப்பரில் மாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் மாவு நல்லா சூடு ஆறிடும். நீங்கள் அந்த சூட்டோடு நம்ம என்னதான் ஆற வச்சாலும் சம்மடத்துலேயே வச்சு ஆற வச்சாலுமே உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியாகிடுது. ஸோ நல்லா மாவை பரவலாக போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் நல்லா சூடு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாவு உங்களுக்கு 1 மாதம் இல்லை 1.5 மாதம் வரைக்கும் பூச்சி வண்டு எதுவுமே விழுகாமல் சூப்பராக மாவு இருக்கும். இந்த மாவு சப்பாத்தி பூரி ரொட்டிக்கெல்லாம் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ரவை சேர்த்து அரைக்கிறப்போ உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது. டைரெக்டாக வெறும் கோதுமையை மட்டும் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சாஃப்ட் வர மாட்டேங்குது. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.